உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்க மேல போன நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே எதிர்க்க வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா பார்க்க முடியல? ஐயா உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கியிருந்தேன். 3 மாசம் ஆயிடுச்சியா கொடுக்கறதுக்கு. இப்ப கொடுக்கலான்னு வந்திருந்தேன். மேல போனேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்தீங்க? நீங்களே வச்சுக்க வேண்டியதானம்மா. அதுக்காக எதுக்குமா இவ்வளவு தூரம் வரீங்க? நீங்களே வச்சுக்கமா, பரவாயில்ல. செலவுக்கு காசு இருக்கோ இல்லையோ இதை வாங்கிக்கிங்கய்யா. எனக்கு என்னம்மா செலவு இருக்கும் போது என் பையனும் என் மருமகளும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா? அவங்க பேசுறத வச்சே நான் தெரிஞ்சுக்கினேன் அவங்களை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்க இதை வாங்கிக்கிங்கய்யா. என்னங்கம்மா நீங்க? சரிம்மா, நன்றிம்மா. பாத்து போங்க. நான் பாத்து போறேன், நீங்க பாத்து போங்கய்யா. சரி. நான் மூடுறேன், நீங்க போங்க. ஏய் ரிமோட் குடு. எவ்வளவு நேரமா டிவி பாப்ப? டேய் நான் இப்பதான்டா பாக்க உட்கார்ந்தேன். ரிமோட் குடு. ஏய் ரிமோட் குடுறா. ஆமா குடு. டேய் ரொம்ப நேரம் பாத்துட்டேன். நான் கொஞ்ச பாக்குறேன். குடு. குடுடா. முடியாதுடா டேய். குடுறா. முடியாதுடா. குடு. டேய் குடுறான்றேன். குடுறா. ஏய் குடுறா. குடு நீ. நீ குடு. ஐ தாத்தா வந்துட்டாரு. தாத்தா நீ என்ன தாத்தா வாங்கினீங்க? குடுங்க தாத்தா. தாத்தா கிட்ட காசு இல்லப்பா. காசு வரப்போ வாங்கிட்டு வந்துறேன். சரியா? தாத்தா காசு இல்ல. நீ வேலைக்கு போனா தானே காசு இருக்கும். வீட்லயே சும்மா இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. வேலைக்கு போலாம்ல தாத்தா நீ? வேலை ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்க, கிடைச்சிடும். போயிடுவேன் சீக்கிரம் வேலைக்கு. தாத்தாக்கு பக்கவாதம் வந்துருச்சுல, அதனாலதான் போக முடியல. வேலைக்கு போயிடுவோம்ப்பா. நீ வேலைக்கு போனா தாத்தா ஏதாச்சும் வாங்கி தர முடியும். வேலைக்கு போ தாத்தா. தாத்தா வாங்கி தரேன். சரியா? அம்மா எங்கப்பா? எல்லாத்தையும் வாங்கினோம்மா. எவ்வளவு நேரமாமா? எப்ப போனீங்க கடைக்கு? அப்புறம் 1 மணிக்கு சாப்பாடு கேட்டா எப்படி தர முடியும்? ரோட்ல இருந்து அங்கங்க நின்னு பேசிட்டே வர்றது. கொடுங்க. பாக்குறேன். எங்க தாத்தா போறீங்க? இது வந்துடுப்பா.